முருகன் இந்து கடவுள் அப்படின்னு இவன் சொல்றான். அப்படின்னா எந்த ஐயராவது முருகன் பேர் வச்சிருக்கானா? முருகன் பேர் வைக்க மாட்டான். வேல் முருகனோ, திருமுருகனோ, அருள் முருகனோ, வடிவேலோ, பழனியோ, இப்படி எந்த பேர், சரவணனோ, செந்திலோ, குமரனோ, இப்படி எந்த பேரும் வைக்க மாட்டான். சுப்பிரமணியன் வைப்பான். அது என்ன அர்த்தம்னா, பிராமணர்கள் இழிவானவன், சூத்திர பிராமணனாகிய சுப்பிரமணியன், சுப்பிராமணியன், அதான் சுப்பிரமணியன். முருகன் பேர் வைக்க மாட்டான. ஏன் கந்தன் மலைன்னு வச்சான்? ஏன் முருகன் மலைன்னு வைக்கல? பிஜேபி காரன் படம் எடுத்தானே, அது ஏன் கந்தன் மலைன்னு வச்சா? ஏன் முருகன் மலைன்னு வைக்க வேண்டியதானே? வைக்க மாட்டானுங்க. ஸ்கந்தன் அது தமிழ் வார்த்தை கிடையாது, அது சமஸ்கிருத வார்த்தை. தமிழன் தலை நல்லா முளகா அரைக்கிறான் பிஜேபி காரன், RSS காரன், பிஜேபி காரன் நல்லா முளகா அரைக்கிறான். நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறோம். இதே கர்நாடகாவிலேயோ, மகாராஷ்டிராவிலேயோ, கேரளாவிலேயோ அவன் சாமிய இந்த மாதிரி பிஜேபி காரன் நம்ம முருகனை கிண்டல் பண்ற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்தி அடிச்சு வாட்டி இருப்பானுங்க. தமிழன் சூடு சோழனை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. நீ எப்படா என் சாமிக்கு பேரை மாத்துவ? அறுபடை வீடு, முருகனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஆறு அந்த வணங்குகின்ற இடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கான்? சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் வச்சிருக்கான். முருகன் பேரே வைக்கலையே. முருகன் என்கின்ற பெயர் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியத்தில் இருக்கு. ஆனா சுப்பிரமணியன் இல்ல சார், சுப்பிரமணியன் என்ற பேர் இல்ல. அப்ப நம்மளுடைய இலக்கியத்தில், நம்ம வரலாறுல எந்த பேரை நம்ம கடவுளுக்கு வைக்கிறோமோ அந்த பேரை கூட வைக்கிறதுக்கு அவனுக்கு கசக்குதுன்னா இந்த அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க கூடாது. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.